நியூஸ் ஹவர்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். 10 கோடிக்கு மேல் நீட் முறைகேடுகள் அம்பலம். தொடர்ந்து அடுத்தடுத்து வெளிவரும் அதிர்ச்சி மோசடிகள். நீட் தேர்வில் வழங்கவே முடியாத மதிப்பெண்களை வழங்கியது எப்படி? கருணை மதிப்பெண்கள் நீக்கத்தால் முதலிடத்தை இழந்த 50 பேர். என்ன நடக்கிறது இந்த புனிதமான நீட் தேர்வில்? விரிவாக பார்க்கலாம். முதல்ல இந்த நீட் தேர்வு ஆரம்பம் முதலே கிட்டத்தட்ட 2016 தமிழகம் தொடர்ந்து எதிர்த்து வருகிறது. 2 முறை சட்டமன்றத்தில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு ஆளுநருக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. அவரும் நீண்ட நாட்கள் கிடப்பில் போட்டிருந்தாரு. அதற்கு பிறகு அவர் குடியரசுத் தலைவருக்கு நீதிமன்றம் எல்லாம் உத்தரவு பிறப்பித்த பிறகு குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைத்திருந்தார். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்களும் இன்று வரை கையெழுத்திடாமல் அது கிடப்புல தான் இருக்கிறது. தொடர்ந்து ஆனா தமிழகத்திலிருந்து எதிர்ப்புகள் நீட் தேர்வுக்கு கிளம்பி கொண்டுதான் இருக்கிறது. அதை விட வேதனையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அனிதா தொடங்கி ஜெகதீஸ்வரன் வரை கிட்டத்தட்ட 27 மரணங்கள் தமிழகம் மற்றும் புதுச்சேரியை சேர்ந்தே நடந்திருக்கிறது. இந்த மரணங்களுக்கு முற்றுப்புள்ளி வேண்டும் அப்படிங்கிறது தொடர் கோரிக்கையாகவும் இருக்கிறது. நீட் தேர்வில் மாணவர்கள் தற்கொலை அப்படிங்கிறது அண்டை மாநிலங்கள்லையும் நடந்திருக்கிறது. ஆனால் மாணவர்களை தாண்டி ஒரு மாணவனுடைய தந்தையும் உயிரிழந்தது இந்த தமிழகத்தில் தான் நடந்தது. சரி, விரிவாக பார்க்கலாம். முதல்ல இந்த நீட் தேர்வில் முறைகேடு எப்படி அம்பலமாச்சு அப்படின்னு பார்க்கலாம். இந்த நீட் தேர்வு நீட் தேர்வு அப்படிங்கிறது எத்தனை மாணவர்களுடைய உயிர் சம்பந்தமான விஷயம் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஏற்கனவே தெரிந்த விஷயம் தான். ஆனால் இது ஒரு டாக்டரை உருவாக்கக்கூடிய ஒரு தேர்வு, எவ்வளோ முக்கியமான தேர்வு. ஆனால் என்றைக்கு நடந்ததுன்னு கூட நம்ம இந்த நீட் தேர்வை மக்கள் பாராம நடக்கிற மாதிரி இந்த நாடாளுமன்ற தேர்தல் சமயத்திலேயே நீட் தேர்வும் நடைபெற்றது. நாடாளுமன்ற தேர்தல் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ற அன்னைக்கே நீட் தேர்வு ரிசல்ட்டும் வெளியானது. இதனால இந்த முறைகேடுகள் கொஞ்சம் லேட்டா தான் அம்பலமானது. என்ன முறைகேடுகள் எப்படி தெரிஞ்சது அப்படின்னா, நீட் தேர்வுல மொத்தம் 180 கேள்விகள், ஒரு கேள்விக்கு 4 மதிப்பெண்கள் அப்படின்னு வழங்கப்படுகிறது. மொத்தமாக நீட் தேர்வுல 720 மதிப்பெண்கள் வழங்கப்படும். இந்த நீட் தேர்வை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த நீட் தேர்வுல நெகட்டிவ் மதிப்பெண்ணும் உண்டு. என்ன அப்படின்னா, ஒரு கொஸ்டினுக்கு நீங்க பதில் கொடுக்கல அப்படின்னா ஒரு கேள்விக்கான அந்த 4 மதிப்பெண்களை லெஸ் பண்ணிட்டு 716 மதிப்பெண்கள் வழங்கப்படும். ஆனா ஒரு கொஸ்டினுக்கு தவறான ஆன்சரை நீங்க கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அந்த 4+1 5 மதிப்பெண்கள் கழிக்கப்படும். ஸோ ஒன்று நீங்க 716 மார்க் வாங்கியிருக்கணும், அப்படி இல்லை நீங்க 715 மதிப்பெண்கள் வாங்கியிருக்கணும், அப்படி இல்லைன்னா நீங்க 720 மதிப்பெண்கள், அதாவது முழு மதிப்பெண்ணான 720 மதிப்பெண் தான் வாங்கியிருக்கணும். எந்த வகையிலுமே 717 718 719 வாங்கவே முடியாது நீட் தேர்வில் அப்படிங்கிறதான் கல்வியாளர்களுடைய கருத்தாகவும் இருக்கிறது, மருத்துவர்களுடைய இளம் மருத்துவர்களுடைய கருத்தாகவும் இருக்கிறது, மாணவர்களுடைய கருத்தாகவும் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது இத்தனை பேருக்கு 718 19 அப்படின்லாம் மதிப்பெண், அதாவது கிட்டத்தட்ட 1563 பேருக்கு 717 18 19 எப்படி மதிப்பெண் வந்துச்சு அப்படிங்கிற இடத்துல தான் மாணவர்கள், நீட் தேர்வை எழுதிய மாணவர்கள் குறிப்பா அதிர்ச்சி அடைந்திருக்காங்க. அவங்க நீதிமன்றத்தை நாடினாங்க. அதற்கு பிறகு நீதிமன்றங்கள்ல நடந்த வாதங்கள் பிரதிவாதங்கள் எல்லாமே நம்ம தொடர்ந்து செய்தியில பார்த்துட்டு தான் இருக்கோம். ஆனா அந்த மத்திய கல்வித்துறை அமைச்சரான தர்மேந்திர பிரதான் இந்த நீட் தேர்வுல முறைகேடுகள் எதுவுமே நடக்கல அப்படின்னு சொல்லி மறுத்திருந்தார். இதற்கு முன்பாகவே, அதாவது மே 5க்கு முன்பாகவே மே 4 அன்றே வினாத்தாள்கள் கசிந்து விட்டது, நீட் தேர்வுல பீகார் குஜராத் போன்ற மாநிலங்கள்ல வினாத்தாள்கள் கசிந்து விட்டது அப்படின்னு ஒரு தகவல் எழும்பிச்சு. அது மிக பெரும் பேசுபொருளாச்சு. அதையும் தாண்டி விடைகள் மாணவர்களுக்கு, தெரியாத மாணவர்களுக்கு அங்க இருக்கக்கூடிய கண்காணிப்பாளர்களாலவே சொல்லப்பட்டது, கொடுக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு முறைகேடும் மிக பெரும் பேசுபொருளாச்சு. ஆனா அவை அனைத்தையுமே மத்திய கல்வித்துறை அமைச்சரான தர்மேந்திர பிரதான் மறுத்திருந்தார். முற்றிலும் மறுத்துவிட்டு எதிர்கட்சிகள் இது தொடர்பாக தீவிரமாக பேச ஆரம்பித்த பிறகு மறுத்ததோடு காங்கிரஸ் கட்சியை வெகுவாக சாடி இருந்தார் தர்மேந்திர பிரதான். இந்த மாதிரி மாணவர்களை வச்சு அரசியல் செய்யாம நாட்டின் வளர்ச்சிக்கான அரசியலை காங்கிரஸ் கட்சி இனியாவது முன்னெடுக்கணும் அப்படின்னு ஒரு கருத்தை பதிவு செஞ்சிருந்தார். அப்படி இருக்கிற இந்த வேளையில தான் இப்போ இந்த மதிப்பெண்கள் எப்படி மாறி இருக்கிறது, இந்த மதிப்பெண்கள் வர வாய்ப்பே இல்லையேன்னு மாணவர்கள் உச்சநீதிமன்ற தொடர்பு கொண்ட பிறகு தேசிய கல்வி தேர்வு முகமை சொல்லியிருக்குது,
மாணவர்களுடைய அந்த நேரம் கருதி அவங்க கோர்ட்டுக்கு போயிருந்தாங்களே, அந்த கோர்ட்டுக்கு போன 1563 மாணவர்களுக்கு கருணை மதிப்பெண்களை நாங்க வழங்கியிருந்தோம். அதனாலதான் இந்த மார்க் டிஃபரன்ஸ் வந்து இந்த மார்க் வந்து நீட் தேர்வுலேயே வராதுன்னு சொல்லி தொடர்ந்தாங்களே, அதனாலதான் இந்த வந்து வேரியேஷன் இருக்கு அப்படிங்கிற ஒரு கருத்தை முன் வச்சிருந்தாங்க. ஆனா அதற்கு முன்பாக கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் முறைகேடே இல்லை அப்படின்னு சொல்லிதான் மறுத்திருந்தாரு. இது ஒரு விஷயம் இருக்கு. ஆனா ஒரு 4-5 நாட்களாக தொடர்ந்து வெளிவரக்கூடிய தகவல்கள் ரொம்பவே அதிர்ச்சி அடைய வைக்குது. மாணவர்களுடைய எதிர்காலத்தோட உயிரோட எந்த அளவுக்கு இந்த கண்காணிப்பாளர்கள், இந்த தேர்வு முகவையில் இருக்கக்கூடிய சில நபர்களுக்கு கண்டிப்பாக இதுல தொடர்பு இருக்கும். அது போக இந்த தேர்வு பயிற்சி மையங்கள் நடத்தக்கூடியவங்க, தேர்வு எழுதக்கூடிய அந்த மையங்கள் இருக்கக்கூடிய நபர்கள்லாம் எந்த அளவுக்கு விளையாண்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தா அது ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கு. குறிப்பா ஜார்க்கண்ட், ஒடிஷா, கர்நாடகா, குஜராத் இந்த மாநிலங்கள்ல எல்லாம் மாணவர்கள் 10 கோடிக்கு மேல மாணவர்கள் லஞ்சம் கொடுத்துருக்காங்க. எதுக்காக அப்படின்னா இது ரொம்பவே புதுசா இருக்கும் கேட்கறதுக்கு. நீட் தேர்வு வந்து நம்ம தமிழக மாணவர்களே எவ்வளோ அவஸ்தைப்படுறாங்க, எழுதுறாங்க, எழுதி பிறகு பாஸ் ஆக முடியல. கிட்டத்தட்ட நம்ம முதல் மரணமான அனிதா அந்த பெண் வந்து +2ல 1200 மார்க்குக்கு 1176 மார்க் பெற்றிருந்தாங்க. ஆனால் வந்து கட் ஆஃப் கூட 192க்கு மேலே இருந்துச்சு அவங்களுக்கு. ஆனால் அவங்களால நீட் தேர்வில் பாஸ் ஆக முடியல. அதுவும் முதல் அட்டம்ப்ட்ல 86 மதிப்பெண்கள் தான் அவங்க எடுத்திருந்தாங்க. அதற்கு பிறகு அவங்க செப்டம்பர் மாதத்தில் தற்கொலை செய்து கொண்டாங்க. இது நாடே அதிர்ந்த ஒரு விஷயம்தான். இதற்கு பிறகு இன்று ஜெகதீஸ்வரனோட தந்தையில வந்து நிற்கிறோம். சரி, இத்தனைக்கும் காரணமாக இப்படி நீட் தேர்வு தமிழகத்தில் போயிட்டு இருக்கும்போது குஜராத் இந்த மாநிலங்களெல்லாம் நடந்திருக்கக்கூடிய மோசடிகள் ரொம்ப புதுவிதமாக இருக்கு. என்ன அப்படின்னா, நீட் தேர்வை தமிழகத்தில் இன்னும் பல பெற்றோர் சந்திக்கக்கூடிய சவால்கள் என்ன அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம், நீட் தேர்வு எழுதக்கூடிய அந்த தேர்வு எழுதக்கூடிய மையத்தை குஜராத்தில், ஹரியானால, ஆந்திரால, கர்நாடகால, கேரளால போட்டுட்டு இருக்காங்க. இதனால பேரண்ட்ஸும் ஸ்டூடெண்ட்ஸும் எந்த அளவுக்கு அவஸ்தைப்படுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கு. இதெல்லாம் தாண்டி ஒரு சமூகத்திற்கு எதிராகவும் இந்த நீட் தேர்வு நடத்தப்படுகிறது. என்ன அப்படின்னா, சமூகத்திற்கு எதிராகவும் நடத்தப்படுகிறது, பெண்களுக்கு எதிராகவும் நடத்தப்படுகிறது. ஏன் அப்படின்னா, பெண்கள் போட்டுட்டு போகக்கூடிய உடைய சோதிக்கிறாங்க, உடைய கட் பண்ணி வீசுறாங்க, ஷால் போடக்கூடாது, தலையை வந்து பின்னி போட்டு இருக்கக்கூடாது, இல்லை வந்து கட்டி இருக்கக்கூடாது, தலையை தலைவிரிகோளமாக தான் பெண்கள் அந்த போய் தேர்வை எழுதிட்டு வரணும். அதையும் தாண்டி இதற்கு முன்பாக நடந்த தேர்தல்களில் பெண்களை உள்ளாடைய கழட்ட சொன்னதாகவும் ஒரு குற்றம் சாட்டு எழுந்தது. அது நாடே அதிர்ந்தது. அந்த குற்றச்சாட்டு உண்மை இல்லை அப்படின்னு தான் தேர்வு நடத்தக்கூடிய அங்கே இருந்த கண்காணிப்பாளர்கள் சொன்னால் கூட, ஆனால் அந்த மறைவான ஒரு இடத்த இப்போ உடைமாற்றுவதற்கு தேவையான போல ஒரு மறைவான இடத்தையெல்லாம் ஏன் வச்சுருந்தாங்க அப்படிங்கிற பல்வேறு விமர்சனங்கள், கேள்விகள் எழாமையில் பெண்களும் அந்த தேர்வு எழுத போன பெண்களும் கண்ணீர் வடிக்காமலும் இல்லை. இந்த விஷயங்கள் எல்லாமே நடந்துச்சு. ஆனால் அப்படி சிரமமாக இருக்கக்கூடிய நீட் தேர்வு இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண்கள் எழுத போறாங்க அப்படின்னா அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்க. ஒரு சமீபத்தில் டைரக்டர் அமீர் அவர் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்கு. ஆனால் அவர் மேடையில் கண்கலங்கி சொன்ன ஒரு விஷயம், அவருடைய பெண் வந்து நீட் தேர்வு எழுத போயிருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்ச விஷயம்தான். கிட்டத்தட்ட இந்த ஸ்ட்ரிக்டாக இந்த விஷயங்கள்லாம், இந்த உடை சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ண போனால் அந்த வருஷத்தில் அவங்க வந்து நீட் எக்ஸாம் எழுத போயிருக்காங்க. அந்த புர்காவை கலட்ட சொல்லி இதெல்லாம் பண்ணதுனால அவங்க எழுதாமல் வந்துட்டாங்க. இந்த முடிவு வந்து அந்த பெண் தான் எடுத்திருக்காங்க, அவருடைய தந்தை எடுக்கல. ஆனால் அந்த பெண்ணுடைய விருப்பம் தான் அது, எழுதாமல் வந்திருக்காங்க. அப்போ அவங்களுடைய கனவை புதைத்திருக்கிறாங்க. அவங்களுடைய ஒரு வழிபாடு சம்பந்தமான ஒரு விஷயத்தில் அவங்களுடைய பாரம்பரியமாக அவங்க பின்பற்றக்கூடிய ஒரு விஷயத்தை மாற்ற சொன்னதுனால அவங்க பின்பற்றிருக்காங்க. அப்போ இது இஸ்லாமிய சமூகத்திற்கும் எதிரான ஒரு விஷயம் தானே. இந்த நீட் தேர்வு எழுத போகும்போது அவங்க பின்பற்றக்கூடிய விஷயங்கள், ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயங்கள், பெண்களை குறிப்பாக பெண்களை உடைய கட் பண்ணுறதும் இந்த மாதிரியான சோதனைகள் நடத்துறதும் அது அவங்களை எந்த அளவுக்கு பாதிக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்கணும். தலைவரி குலமாக தான் போகணும். இதெல்லாம் எந்த அளவுக்கு மன உளைச்சலுக்கு, முதல்ல தேர்வு எழுத போற மாணவர்களை மன உளைச்சலுக்கு உள்ளாக்கிடலாம். அதற்கு பிறகு அவங்க உடைய இது பண்றது, தலையை கலைக்கிறது, இதெல்லாம் பண்ணிட்டு அவங்க போய் எக்ஸாம் எழுதும் போது அவங்களுடைய மென்டாலிட்டி எப்படி இருக்கும்? பொதுவாக ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு எக்ஸாம், எந்த எக்ஸாமாக வேணா இருக்கட்டும், எழுத போறாங்கன்னா அவங்க எப்படி போவாங்க? பெற்றோர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு கடவுளை கும்பிட்டு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக போவாங்க. அவங்களுக்கு எந்த டென்ஷனும் இருக்கக்கூடாதுன்னா பெற்றோர்களும் விரும்புவாங்க. ஆனால் உள்ள போகும்போதே இப்படி வந்து அசிங்கப்படுத்தி மானபங்கப்படுத்தி தான் அனுப்புது நீட் தேர்வு கண்காணிப்பாளர்கள் செய்கிறாங்க.
அதாவது கவர்மெண்டோட அதாவது தேசிய தேர்வு முகமையோட உத்தரவின் பேரில் தான் இது எல்லாமே நடக்குது. இந்த ஊழல் நடந்திருக்கிறது இல்லையா, அந்த 10 கோடிக்கு மேல் அம்பலமான இந்த மோசடி புகார்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து கொண்டிருக்கிறது. இன்னும் எத்தனை ஊழல்கள் நடைபெற்றிருக்கிறது, எத்தனை முறைகேடுகள் நடைபெற்றிருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு பிறகுதான் தெரியும். இந்த ஜார்க்கண்ட், ஒடிசா, கர்நாடகா இந்த 3 மாநிலங்களை சேர்ந்த 26 மாணவர்கள் முறைகேடுகளில் ஈடுபட்டிருக்காங்க. என்னென்ன முறைகேடுகள் அப்படின்னு பார்க்கலாம். அதில் இந்த மாணவர்கள் பண்ணியிருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நான் எங்கே தேர்வு எழுத போகிறேன் அப்படிங்கிற தேர்வு மையத்தை நான் தான் தேர்ந்தெடுப்பேன். அதுலேயும் வந்து குறிப்பாக குஜராத்தில் இருக்கக்கூடிய ராய் ஓவர்சீஸ் அப்படிங்கிற அந்த தேர்வு பயிற்சி மையத்தை நிறைய மாணவர்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. தேர்வு பயிற்சி மையத்தையும் நான் தான் தேர்ந்தெடுப்பேன், அதுக்கு ஒரு அமௌண்ட் வச்சுக்கோ. அதுக்கு பிறகு தேர்வுக்கு முன்பாகவே வினாத்தாள் எனக்கு வேணும், அதற்கு ஒரு அமௌண்ட் வச்சுக்கோ. அதற்கு பிறகு தேர்வு எழுதும் போது எனக்கு பதில் மறந்து விட்டால் அங்கே இருக்கக்கூடிய கண்காணிப்பாளரே பதிலையும் கொடுத்துடணும், அதுக்கு ஒரு அமௌண்ட் வச்சுக்கோ. இப்படி இவ்வளவு ஊழல்கள் நடைபெற்றிருக்கிறது. இது ஒரு தேர்வா? இதற்கு முன்பாகவே 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு, ஐஏஎஸ் எக்ஸாம் இந்த மாதிரி அனைத்து தேர்வுகள்லையுமே வட மாநிலங்களில் பல்வேறு முறைகேடுகள் நடந்திருக்கிறது. ஹரியானா, குஜராத் போன்ற மாநிலங்கள் எல்லாம் தேர்வு எழுதிட்டு இருப்பாங்க. அப்ப ஜன்னல் வழியா வந்து பேரண்ட்ஸ் பிட்ட கொடுக்கறது, வேற யாராவது கொடுக்கறது, இந்த மாதிரி நிறைய முறைகேடுகள் அம்பலமா இருக்கு. அது செய்திகள் வழியாக வந்திருக்கு. அதையும் மறுக்க தான் செஞ்சிருக்காங்க. அதை ஒத்துக்கிட்டு அதற்கான விடையை தேடுறதோ இல்ல அந்த முறைகேடுகளில் ஈடுபட்டவங்க மீது நடவடிக்கை எடுக்கிறதோ இதையெல்லாம் வந்து அரசு வந்து வெளிப்படையாக செய்தது கிடையாது. அப்படி இருக்கும்போது தான் இவ்வளவு பெரிய முறைகேடுகள் அம்பலமாகி இருக்கிறது. குஜராத்ல இருக்கக்கூடிய கோத்ராவில் இருக்கக்கூடிய ராய் ஓவர்சீஸ் அப்படிங்கிற தனியார் தேர்வு மையத்தை அந்த மாணவர்கள் தேர்வு செஞ்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 2,68,00,000 வரைக்கும் அவங்க வந்து பணம் செலவு பண்ணியிருக்கிறதாக, கொடுத்திருக்கிறதாக குஜராத் காவல்துறை தரப்புல இருந்து சொல்லப்பட்டிருக்கிறது. இதுல வந்து மாணவர்கள் 3 பேர் உட்பட கிட்டத்தட்ட 13 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. அந்த கைது செய்யப்பட்ட அந்த கண்காணிப்பாளர், அந்த நீட் தேர்வு, அந்த தனியார் நீட் தேர்வு பயிற்சி மையம் இருக்கு இல்லையா, அவங்க கிட்ட இருந்து கைப்பற்றப்பட்ட பட்டியல்ல தான் இந்த ஜார்க்கண்ட், ஒடிசா, கர்நாடகாவை சேர்ந்த 26 மாணவர்கள் அந்த அமௌண்ட் லஞ்சம் கொடுத்ததுக்கான அந்த அவங்க யார் யார் எவ்வளவு கொடுத்தாங்கன்ற அந்த பட்டியலையும் அவங்க வைச்சிருக்காங்க. அதன் மூலமா விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. சரி, இதுல யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்காங்க அப்படின்னா, தனியார் பயிற்சி மையம், அதுல இருக்கக்கூடிய நபர்கள், தேர்வு முகமையில் இருக்கக்கூடிய சில நபர்கள், அதற்கு பிறகு இடையில புரோக்கர்களாக மாநிலம் வாரியா பல்வேறு நபர்கள் இதுல செயல்பட்டிருக்காங்க. இவங்க எல்லாமே சேர்த்து ஒரு 13 பேரை இதுவரைக்கும் கைது செஞ்சிருக்காங்க. கல்வி ஆலோசகர், நீட் தேர்வு மையம் கண்காணிப்பாளர் எல்லாருமே அதுல வந்து சம்பந்தப்பட்டிருக்காங்க. இதற்கு அடுத்ததாக ஒரு மோசடி வந்திருக்கிறது. ராஜஸ்தான், பீகார் போன்ற மாநிலங்களும் இதுல வந்து சம்பந்தப்பட்டிருக்காங்க. பதில் தெரியாத கேள்விகளுக்கு பதில் கொடுப்பதற்கு மட்டுமே 2,82,00,000 வரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேர்வு எழுவதற்கு முன்றைய நாளே வினாத்தாள் கசிவும் ஏற்பட்டிருக்கிறது. இது எல்லாமே வந்து மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் மறுத்திருந்தார். இதற்கு பிறகு வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா, பீகார் மாநிலத்தை சேர்ந்த மத்திய குற்றப்பிரிவு ஏடிஜிபி அவங்க வந்து என்ஹெச் கான் அப்படிங்கிற அவங்க வந்து கைது செய்யப்பட்ட நபர்களோடு முன்வைத்து செய்தியாளர் சந்திப்பை நடத்தியிருந்தாங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இதை வந்து மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கண்டிப்பாக இதை வந்து கொஞ்சம் கன்சிடர் பண்ணணும், இதற்கு பிறகாவது மறுப்பதை நிறுத்தி கொள்ளணும் அப்படிங்கிறதா எல்லாருடைய வேண்டுகோளாகவும் இருக்கிறது. பல்வேறு இடங்கள்ல, குறிப்பா வட மாநிலங்கள்ல தற்போது போராட்டங்கள் வெடித்து வருகிறது. அந்த போராடக்கூடிய மாணவர்களையும் பெற்றோர்களையும் காவல்துறையினர் எந்த மாதிரி வந்து கையாளுறாங்க அப்படிங்கிறதும் மிகவும் கண்டிக்க தடக்கூடிய ஒரு விஷயம். சரி, இந்த பீகார்ல நடந்த விஷயம் என்னன்னா, வினாத்தாள் கசிவு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதையும் தாண்டி வினாத்தாள் யாரிடமிருந்து யாருக்கு கைமாற்றப்பட்டிருக்கிறது, அது எப்படி கைமாறியது அப்படிங்கிற விசாரணையும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அரஸ்ட் பண்ண 5 பேரிடம். அதற்கு பிறகு முக்கியமான விஷயம் என்னன்னா, நீட் தேர்வு நடந்த அந்த பள்ளியிலிருந்து விடைத்தாள் எரிந்த நிலையில் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. இது எல்லாமே முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்பட்டிருக்கிறது. சரி, இதற்கு பிறகு என்ன நடைபெறுகிறது அப்படின்னா, 720 மதிப்பெண்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 600 மதிப்பெண்கள் பெற்றவங்களுக்கு கூட ஏதாவது கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ்ல கொஞ்சம் சீட்டு கிடைச்சிட்டு இருந்துச்சு. ஆனா இப்போ இது எதற்குமே வாய்ப்பு இல்லாம இருக்கு. ஏன் அப்படின்னா, 2016 இருந்து 2019 வரைக்கும் ஒரு நபர் கூட நீட் தேர்வுல முழு மதிப்பெண்களான 720 பெறவே இல்லை. ஆனா 2020 2 பேர் பெற்றிருந்தாங்க, 21 3 பேர் பெற்றிருந்தாங்க, 22 திரும்ப ஒருவர் கூட பெறல. ஆனா 24 67 பேர் முழு மதிப்பெண்களை பெற்றிருக்காங்க. அது எப்படி சாத்தியம் அப்படிங்கிறது, குறிப்பா ஹரியானாவை தெரிஞ்ச ஒரு தனியார் பயிற்சி மையம்
அதுல இருந்து தேர்வு எழுதிய மாணவர்கள் அடுத்தடுத்த வரிசை எண்கள் கொண்ட 6 மாணவர்கள் 720 மதிப்பெண்கள் ஒரே வகையில் பெற்றிருக்காங்க. இது மிக பெரும் சர்ச்சையை கிளப்பி இருக்கிறது. கிட்டத்தட்ட எய்ம்ஸ் மருத்துவமனையில மொத்தம் MBBS படிப்பிற்கு 55 சீட்டுகள் தான். ஆனா 67 மாணவர்கள் முழு மதிப்பெண்களை இந்த முறை பெற்றிருக்காங்க. இத்தனை, அதாவது 2016 இருந்து 23 வரை பெற முடியாத அந்த விஷயம் 1, 2, 3க்குள்ள தாண்டாத, 3க்கு மேல் தாண்டாத அந்த விஷயம் எப்படி 67 பேரை கடந்தது அப்படிங்கிறது ஒரு மிக பெரும் கேள்வியா இருக்கு. இதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிறது தான் கல்வியாளர்களுடைய கருத்தாகவும் இருக்கு, நீட் தேர்வு எழுதிய மாணவர்களுடைய பார்வையாகவும் இருக்கு. இப்போ நடந்திருக்கக்கூடிய ஒரு மிக பெரும் விஷயம் என்ன அப்படின்னா, கருணை மதிப்பெண்கள் வழங்கப்பட்டது இல்லையா, உச்சநீதிமன்றம் வரைக்கும் சென்ற நிலையில தேசிய தேர்வு முகமை இந்த 1563 பேருக்கு நீதிமன்றத்தை நாடியதால தான் நாங்க கருணை மதிப்பெண்களை வழங்கியிருந்தோம்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. அந்த கருணை மதிப்பெண்களை நாங்க ரத்து செய்யறோம். அந்த மாணவர்கள் தேவை என்றால் மறு தேர்வு ஜூன் 23 நடக்குது, எழுதி கொள்ளட்டும். அப்படி இல்லைனாலும் நாங்க கவுன்சிலிங்க நடத்த தான் போறோம். அதாவது அந்த ரீ எக்ஸாம் முன்னாடியே கவுன்சிலிங் நடக்குது. அந்த கருணை மதிப்பெண்களை லெஸ் பண்ணிட்டு என்ன மார்க் இருக்கோ அதோட அவங்க கண்டினியூ பண்ணட்டும். அப்படி இல்லைன்னா ரீ எக்ஸாம் எழுதட்டும். ஆனா நாங்க கவுன்சிலிங்க குறிப்பிட்ட டேட்ல நடத்த தான் போறோம். அதாவது ரீ எக்ஸாம்க்கு முன்னாடியே நடத்த தான் போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ இந்த கருணை மதிப்பெண்களை நீக்கப்பட்டதால இந்த 67 மாணவர்கள் 720 முழு மதிப்பெண்கள் பெற்றிருந்தாங்க இல்லையா, அதுல 50 பேர் முழு மதிப்பெண்கள்ல இருந்து இறங்கிட்டாங்க. அப்போ இந்த விஷயத்துல எவ்வளவு முறைகேடுகள் இவ்வளவு அப்பட்டமாக நடைபெற்றிருக்கிறது அப்படிங்கிறத பார்த்து இதுவரைக்கும் இந்த இந்தியாவில் நடக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களுக்கு அண்டை நாடுகள், ஐரோப்பிய நாடுகள், ஐக்கிய நாடுகள்னு பல்வேறு நபர்கள் குரல் கொடுத்தாலும் எந்த விஷயமும் கண்டுகொள்ளப்படவில்லை. குறிப்பா தேர்தல் நேரத்தில் நடந்த சம்பவங்களாகட்டும், இல்ல மணிப்பூர் ஹரியானா சம்பவங்களாகட்டும், எதுவுக்குமே இப்போ வரைக்கும் முற்றுப்புள்ளி வரல, தீர்வு வரல, வெளிப்படைத்தன்மை கிடையாது. அதனால இந்த நீட் தேர்வுக்கும் இந்தியாவில் வெளிப்படைத்தன்மை இருக்குமா, இதுக்காக தீர்வு கிடைக்குமா, மாணவர்களின் எதிர்காலத்திற்கு ஒரு விடை கிடைக்குமா அப்படிங்கறதுதான் ஒரு மிக பெரும் கேள்விக்குறியாக இருக்கிறது. 2016 உச்சநீதிமன்றம் நீட் தேர்வு அரசியல் அமைப்புக்கு எதிரானது அப்படின்னு தீர்ப்பு வழங்குச்சு. ஆனா அதற்கு பிறகு மருத்துவ சங்கங்கள், மருத்துவ அமைப்பினர், கல்வி அமைப்புகள், தேசிய கல்வி முனையம் அவங்க எல்லாமே சேர்ந்து மீண்டும் வழக்கு தொடர்ந்ததுல நீட் தேர்வு நடத்தி கொள்ளலாம் அப்படின்னு சொல்ற ஒரு உத்தரவை வழங்குச்சு. இந்த உத்தரவு வழங்கியதுல இருந்து இன்று வரைக்கும் நீட் தேர்வுக்கு விடை கிடைக்காம தான் இருக்கு. குளறுபடிகள், முறைகேடுகள் இவ்வளவு அம்பலமாக தொடர்கிறது, கோடிக்கணக்கில் கைமாறுகிறது. புனிதமானது நீட் தேர்வு. மருத்துவர்கள், அதாவது ஆரோக்கியமான, அதாவது உலக நாடுகளை கம்பேர் பண்ணும்போது இந்தியாவில் தமிழ்நாட்டில் உயர்கல்வி படிப்போரின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது. சமூக சிந்தனை கொண்டவர்களாகவும் இருக்காங்க, கல்வியிலேயும் முதன்மையாக இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உலக நாடுகளை கம்பேர் பண்ணும்போது இந்தியா கல்வியில பின்தங்கி தான் இருக்கு. ஆனால் உலக அளவிலான தரத்தில் மருத்துவரை உருவாக்குவோம், அதற்கு தேவை இந்த புனிதமான நீட் தேர்வு அப்படின்னு சொன்னாங்க. இந்த புனிதமான நீட் தேர்வில் இவ்வளவு முறைகேடுகள் நடந்திருக்கு. இதுல தேசிய கல்வி, தேசிய முனையத்திற்கும் தொடர்பு இருக்கிறது. அதுல சில நபர்களோட ஆதரவு இல்லை அப்படின்னா, ஒரு மாணவன் இந்த தேர்வு மையத்துல தான் நான் தேர்வு எழுதுவேன் அப்படின்னு அவர் பணம் கொடுத்து அந்த தேர்வு மையத்திலே தேர்வு எழுதி எப்படி 720 மதிப்பெண்கள் பெற்று வெளியில வர முடியும்? அந்த மாணவன் எப்படி ஒரு தரமான மருத்துவராக இருக்க முடியும்? இன்னும் ஒரு கேள்விக்குறியான நகைச்சுவையான விஷயம் என்ன அப்படின்னா, +2ல ஃபெயில் ஆயிருந்தாலும் பரவாயில்ல, இல்ல +2ல ஜஸ்ட் பாஸ் ஆயிருந்தாலும் பரவாயில்ல, அந்த மாணவன் நீட் தேர்வுல பாஸ் ஆகுறாரு. அதுக்கு என்ன சாத்தியம் இருக்கு? +2ல இருக்கக்கூடிய பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜியே படிச்சு அவனால பாஸ் ஆக முடியல, அவனால ஒரு நல்ல ஆவரேஜான மார்க் எடுக்க முடியல. ஆனா நீட் தேர்வுல அவன் பாஸ் ஆகுறான் அப்படிங்கிறதுலாம் எவ்வளவு முரணாக இருக்கிறது. மக்களை எந்த அளவுக்கு முட்டாளாக்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம யோசிக்கணும். இந்த நீட் தேர்வுக்கு கண்டிப்பா முற்றுப்புள்ளி வேணும் அப்படிங்கிறதான் எல்லாரோட பார்வையாகவும் இருக்கிறது. என்ன நடக்குது அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி.